Hi friends, Assalamu alaikum. Welcome to Farhani's Kitchen. எல்லாரும் எப்படி இருக்கீங்க? வாங்க நாங்க இன்றைக்கு Farhani's Kitchenல ஸ்ரீலங்கன் முஸ்லிம் ஸ்டைல் செமோலினா சினிமாவோடு செய்கிற எப்படின்றத பார்ப்போம். ஃபர்ஸ்ட்டுக்கு செல்லணுமே நினச்சேன். எங்கள் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணினவங்க எல்லாருக்கும் தேங்க்யூ ஸோ மச். நீங்களும் இப்போ தான் புதுசாக எங்களோட சேனலை பார்க்குறவங்களா இருந்தால் எங்களோட Farhani's Kitchen யூடியூப் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கொண்டே வாங்க இந்த சினிமாவை இப்படி செய்கிறேன்ட்டு வீடியோக்குள்ளே போய்ட்டு பார்ப்பேன். நான் இன்றைக்கி இந்த செமோலினா சினிமாவை செய்ய போக்களே என்னென்ன இன்க்ரீடியன்ஸ் எடுத்துக்கிறேன்னு காட்டிக்கொண்டே செய்கிறேன். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். அப்போ என்னென்ன இன்க்ரீடியன்ஸ் எடுத்துக்கிறேன்னு பார்த்து செஞ்சு கொள்றதுக்கு ஈஸியாக இருக்கும். ஃபஸ்ட்டுக்கு பேன் ஒன்று அடுப்பில் வச்சு எங்களோட பேன் கொஞ்சம் ஹீட்டாகி கொண்டு வரப்போக்களை அதில் நான் 1 கப் ருளானை போட்டு அதுக்கும் வறுத்து எடுத்துக்கொள்ள போகிறேன். எங்களோட ருளாண்ட கலர் மாறாமல் அடுப்புக்கும் ஸ்லோ ஃப்ளேமில் வச்சு இதுக்கும் நல்லா வறுத்து எடுத்துக்கொள்ளணும். இந்த ருளானை கொஞ்சம் ஒரு 2-3 நிமிஷம் நல்லா வறுத்து கொள்ளணும். நாங்கள் கையால் இப்படி பிடிச்சா மண் மாதிரி புடுற மாதிரிக்கு இக்கணும். அப்போ எங்களோட அளவு சரியாக இருக்கும். எனக்கு ருளான் வறுப்பட்ட அளவு போதும். நான் இப்போ அடுப்பு ஆஃப் பண்ணிவிட்டு இது ஒரு போலோனில் போட்டு அரை வச்சுக்கொள்ள போகிறேன். நான் இன்றைக்கி சினிமா கொஞ்சம் கூடையாக செஞ்சு கொள்ளுறேன். உங்களுக்கு ரெசிபி தந்திக்கிறேன். உங்களுக்கும் கூடையாக செஞ்சு கொள்ளணுமெண்டா இந்த ரெசிபியை டபுளாக செஞ்சு கொண்டீங்கன்னா சரியாக இருக்கும். எங்களது செமோலினா கொஞ்சம் ஆறி வரக்காட்டியும் நான் கஜு கொஞ்சம் எடுத்து சின்னதாக வெட்டிக்கிறேன். வெட்டி இப்படி 3 கப்புக்கு போட்டு எடுத்துக்கிறேன். அது கொஞ்சம் கலர் பண்ணி எடுக்கிறதுக்கு. மிச்சம் பேருக்கு இந்த சினிமா செய்ய தெரியும் என்றாலும் சில பேருக்கு கஜு கலர் பண்ணுற மாதிரி தெரியாமல் இருக்கேன். இந்த கஜு கலர் பண்ணுற மிச்சம் பெரிய வேலையொன்று இல்லை. இது சின்ன வேலையொன்று தான். செய்ய தெரியாதவங்களுக்கும் பார்த்து செஞ்சு கொள்ள வேண்டிய மாதிரிக்கு வாங்க இது எப்படி செய்கிறேன்றதை பார்ப்போம். நான் இப்படி கஜு 3 கப்புக்கு போட்டிக்கிறேன். எங்களோட கஜுவை 3 கலரில் கலர் பண்ணிக்கொள்கிறதுக்கு 3 கப்புக்கும் 3 கரண்டி வேறு வேறையாக போட்டுட்டு ஃபஸ்ட்டுக்கு நான் ரெட் கலர் ஃபுட் கலரின் 1-2 ட்ராப் ஆட் பண்ணிக்கொள்கிறேன். ரெட் கலர் கலரினையும் போட்டு வீடியோவில் காட்டுற மாதிரிக்கு இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கொள்ளணும். இப்படி மிக்ஸ் பண்ணினதுக்கு கஜுவில் ரெட் கலர் கலரின் நல்லா பிடிச்சி வராது. நான் இதுக்கே இந்த எடுத்துக்கிற கரண்டியாலே ஒரு கரண்டி தண்ணியை ஊற்றி அதுக்கும் நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கொள்ள போகிறேன். இப்போ உங்களுக்கு பார்த்தா விலங்குது ஐக்கியம் நேரத்தோடு மிக்ஸ் பண்ணினதுக்கும் இப்போ மிக்ஸ் பண்ணுறதுக்கும் டிஃப்ரெண்ட். நான் தண்ணி ஊற்றி மிக்ஸ் பண்ணதுக்கு பிறகு எங்களோட கஜுவில் எல்லாம் நல்லா கலர் பிடிப்பட்டு இப்போ நல்லா ரெட் கலருக்கு வந்திருக்குது பாருங்கள். இந்த மாதிரி எங்களோட மற்ற எல்லா கஜுவையும் நான் கலர் பண்ணி எடுத்துக்கொள்ள போகிறேன். இது மிச்சம் கஷ்டமான வேலையொன்று இல்லை, ஈஸியான வேலையொன்று தான். இது சில பேருக்கு தெரியும், சில பேர் இதை காட்ட மாட்டாங்க. இப்போ உங்களுக்கு இதை பார்த்தா விளங்குதா இருக்கும். இது மிச்சம் கஷ்டமான வேலையொன்று இல்லை, ஈஸியாக கலர் பண்ணிக்கொள்ள இயலுமெண்டு. ரெண்டாவதாக நான் ஆரஞ்சு கலர் ஆட் பண்ணிக்கிறேன். ஆரஞ்சு கலர் ஆட் பண்ணி சேம் மெத்தடில் நான் இதை மிக்ஸ் பண்ணி எடுக்க போகிறேன். எல்லா கஜுவுக்கும் நல்லா கலரையும் படுற மாதிரிக்கு நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கொள்ளணும். பாருங்கள் ஆரஞ்சு கலரும் எப்படி கலர் பண்ணி எடுத்துக்கிறேன். இது பார்க்குறதுக்கும் நல்லா பசந்தாக இருக்குது. ஏண்டா கஜு எல்லாம் ஃபுல்லாக நல்லா கலராகி வரப்போக்களை பார்க்குறதுக்கும் நல்லா பசந்தாக இருக்கேன். மூணாவதாக நான் க்ரீன் கலர் ஃபுட் கலரின் கொஞ்சம் ஆட் பண்ணி கொள்கிறேன். க்ரீன் கலர் கலரினையும் போட்டு இதை நல்லா மிக்ஸ் பண்ணி சேம் மெத்தடில் நாங்கள் இதை கலர் பண்ணிக்கொள்ளணும். இப்படி சின்னதாக வெட்டி கொண்ட கஜுவெல்லாம் நான் 3 கலருக்கு கலர் பண்ணி எடுத்துக்கிறேன். அடுத்தது ரம்பை கொஞ்சம் எடுத்து அதை கொஞ்சம் சின்னதாக மெல்லிசாக வெட்டி எடுத்துக்கொள்ளணும். வாங்க அதை எப்படி செய்கிறேன்னு பார்ப்போம். ரம்பை சின்னதாக வெட்டி கொள்றதுக்கு நான் கிச்சனில் யூஸ் பண்ணுற சிசர் ஒன்று எடுத்திருக்கிறேன். இதால் தான் நான் இந்த ரம்பையை கொஞ்சம் மெல்லிசாக வெட்டி எடுத்துக்கொள்ள போகிறேன். எங்களுக்கு கத்தியால் வெட்டுறதை விட இப்படி சிசரால் வெட்டுறது ஈஸியாக இருக்கேன். ஏண்டா அப்போ மெல்லிசாவும் வரும், எங்களுக்கு தேவையான சைஸ்லேயும் வெட்டி கொள்ளையிலும். உங்களுக்கு வீடியோவில் பார்த்தா விளங்கும் இதை எப்படி வெட்டி கொள்கிறேன்ட்டு. இப்படி கத்திரியால் சின்னதாக மெல்லிசாக வெட்டி கொள்ளணும். இப்படி நாங்கள் ரம்பையை சின்னதாக மெல்லிசாக வெட்டி போட்ட முட்டுக்கு நல்ல வாசமாக இருக்கேன். இந்த மாதிரி எங்களோட எல்லா ரம்பையும் நான் சின்னதாக வெட்டி எடுத்துக்கொள்ள போகிறேன். ரம்பையும் இப்படி வெட்டிட்டு இதுக்கு நான் சின்ன வெங்காயம் ஒரு 6 எடுத்து அதையும் கொஞ்சம் சின்னதாக கட் பண்ணி எடுத்துக்கொள்ள போகிறேன். வெங்காயத்தையும் இப்படி சின்னதாக வெட்டிட்டு இதெல்லாத்தையும் ஃப்ரை பண்ணிக்கொள்ளணும். வாங்க இப்போ நாங்கள் இதெல்லாம் ஃப்ரை பண்ணி எடுத்துக்கொள்வோம். பேன் ஒன்று அடுப்பில் வச்சு பேன் கொஞ்சம் ஹீட்டாகி கொண்டு வரப்போக்கல அதுக்கு 2 டீஸ்பூன் கீ ஆட் பண்ணிக்கொள்கிறேன்.
கீ நல்லா மெல்ட் ஆகி அதுக்கும் நல்லா ஹீட் ஆகிக்கொண்டு வரப்போக்கில் நான் சின்னதாக வெட்டி கொண்ட வெங்காயம் எல்லாம் போட்டு இதை கொஞ்சம் கோல்டன் ப்ரௌன் கலருக்கு ஃப்ரை பண்ணி எடுத்துக்கொள்ள போகிறேன். வெங்காயம் எல்லாம் நல்லா இப்படி கலர் மாதிரி ஃப்ரை ஆகிக்கொண்டு வரப்போக்கில் நான் இதை அடுப்புலேருந்து எடுக்க போகிறேன். வெங்காயம் எல்லாம் நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துட்டு அதே கீயில் நான் எங்களோட கலர் பண்ணிக்கொண்ட கஜுவையும் போட்டு அதையும் கொஞ்சம் லைட்டாக ஃப்ரை பண்ணி எடுத்துக்கொள்ள போகிறேன். நாங்கள் இப்படி கலர் பண்ணிக்கொண்ட கஜுவை ஃப்ரை பண்ணினா இன்னும் நல்லா பசுந்தான கலராக வரும். கஜு ஃப்ரை பண்ண போக்கில் எங்களுக்கு இது கோல்டன் ப்ரௌன் கலருக்கு வரணுமென்று இல்லை, எங்களுக்கு இந்த கலர் கொஞ்சம் இதாகி கஜு கொஞ்சம் ஹீட் ஆகினா போதும். இதை மிச்சம் ஃப்ரை பண்ணிக்கொள்ள தேவையில்ல. நான் இப்போ இதையும் எடுத்துக்கொள்ள போகிறேன். எடுத்துகிட்டு எங்களோட மற்ற கலர் கஜுவையும் போட்டு ஃப்ரை பண்ணி எடுத்துக்கொள்ள போகிறேன். இப்படி நான் ரெட் கலர் கஜுவை ஃப்ரை பண்ணி எடுத்துக்கிறேன். இந்த கஜு ஃப்ரை பண்ணாமல் போட்டால் சுருக்கண்ட அசடாவை பார்க்கும், அதனால தான் நாங்கள் கொஞ்சம் லைட்டாக ஃப்ரை பண்ணி போட்டுக்கொள்ளுறேன். இந்த மாதிரி எங்களோட மற்ற 2 கலரையும் நான் ஃப்ரை பண்ணி எடுத்துக்கொள்ள போகிறேன். இந்த கஜு ஃப்ரை பண்ண போக்கில் மிச்சம் கீ ஆட் பண்ணிக்கொள்ள வேணும். இது டீப் ஃப்ரை பண்ணுறதில்ல, இது ஷெலோ ஃப்ரை பண்ணி கொண்டா போதும். நாங்கள் இந்த கஜுவை ஃப்ரை பண்ண போக்கில் இதில் கலர் மாறாமல் கலர் சுடுபடாமல் தான் நாங்கள் இதை ஃப்ரை பண்ணி எடுத்துக்கொள்ளணும். கஜு எல்லாத்தையும் நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துகிட்டு நான் இதுக்கு இன்னொரு 1 டேபிள் ஸ்பூன் கீ ஆட் பண்ணிக்கொள்ளுறேன். கீ மெல்ட் ஆகிக்கொண்டு வரப்போக்கில் அதுக்கு நான் ப்ளம்ஸ் கொஞ்சம் போட்டு அதையும் ஃப்ரை பண்ணி எடுத்துக்கொள்ள போகிறேன். ப்ளம்ஸ் எல்லாத்தையும் இப்படி ஃப்ரை பண்ணி எடுத்துக்கொள்கிறேன். ப்ளம்ஸையும் ஃப்ரை பண்ணிவிட்டு வாங்க நாங்கள் இப்போ எங்கே செமோலினா சீனிமாவை இப்படி செஞ்சுக்கொள்கிறேன்றதை பார்ப்போம். நாங்கள் வறுத்து ஆற வச்சுக்கொண்டு எங்களோட செமோலினா இப்போ நல்லா ஆறிக்குது. எங்களுக்கு இப்படி நல்லா ஆறித்தான் இதை எடுத்துக்கொள்ளணும். இப்படி நல்லா ஆறின செமோலினாக்கு மேலால் நான் சுகர் ஆட் பண்ணிக்கொள்கிறேன். 1 கப் செமோலினாக்கு 1 கப் சுகர் ஆட் பண்ணிக்கொள்கிறேன். நான் 1 கப் செமோலினாக்கு 1 கப் சுகர் ஆட் பண்ணிக்கொள்கிறேன். உங்களுக்கு இதில் ஸ்வீட்னஸ்க்கும் கூட ஒன்றுமே நினைக்குதுண்டா நீங்கள் சுகர் கொஞ்சம் கூட ஆட் பண்ணிக்கோங்க. சுகரையும் போட்டுட்டு அதுக்கு என்னன்னு ஃப்ரை பண்ணிக்கொண்ட ப்ளம்ஸை போடுறேன். அதுக்கு ஃப்ரை பண்ணிக்கொண்ட வெங்காயத்தையும் போட்டுக்கொள்கிறேன். சின்னதாக வெட்டி கொண்ட ராம்பையும் அதிலே ஆட் பண்ணிக்கொள்கிறேன். அதுக்கு மேலால் கலர் பண்ணிக்கொண்ட கஜு எல்லாத்தையும் போட்டுக்கொள்கிறேன். இதுக்கு டேஸ்ட்டை பொறுத்து உப்பு கொஞ்சமும் போட்டுக்கொள்கிறேன். பாருங்கள், உங்களுக்கே பார்த்தா விளங்குதா இருக்கேன். இது மசாலாண்டு நல்லா கலர்ஃபுல்லாக இருக்குது. இந்த மாதிரி தான் இருக்கணும். அப்போ தான் இது பார்க்குறதுக்கும் பசந்தாக இருக்கேன், தின்றதுக்கும் நல்லா டேஸ்ட்டாக இருக்கேன். இப்படி எல்லாத்தையும் போட்டுட்டு இதை கொஞ்சம் ஸ்பூன் உண்டாலும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கொள்ளணும். இப்படி நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இதுக்கு நான் எங்களோட ப்ளம்ஸை ஃப்ரை பண்ணிவிட்டு பேலன்ஸ் ஆகின கீ இருக்குது, அந்த கீ எடுத்து நான் இதுக்கு மேலால் ஊற்றிக்கொள்கிறேன். கீயை ஆட் பண்ணிவிட்டு ரிட்டன் நான் இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கொள்கிறேன். கீயை ஆட் பண்ணி இதை நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இப்போ உங்களுக்கே பார்த்தா விளங்குது இருக்கேன். பாருங்கள், நல்லா கலர்ஃபுல்லாக நல்லா பசந்தாக இருக்குது. இப்படி தான் நாங்கள் இதை செஞ்சுக்கொள்ளணும். வேண்டிய ஒருத்தர் கண்டோடனே கொஞ்சம் எடுத்து திண்டு பார்க்கணுமென்னு நினைக்கிற மாதிரிக்கு இந்த ஸ்வீட் இப்படி செஞ்சுக்கொள்ளணும். அப்போ தான் வேண்டிய ஒருத்தருக்கு தின்றதுக்கும் ஆசை வரும். இது பார்க்குறதுக்கு பசந்தாக இருக்கிற மாதிரி தின்றதுக்கும் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இன்ஷா அல்லாஹ் நீங்களும் இந்த வார இதுக்கு செஞ்சு ட்ரை பண்ணி பாருங்கள். பார்த்துட்டு உங்களோட கமெண்ட்ஸ் எங்களுக்கு சொல்லுங்கள். உங்களுக்கும் எங்களோட இந்த செமோலினா சினிமா பிடிச்சிருந்துச்சுண்டா எங்களோட ஃபரானிஸ் கிச்சன் யூடியூப் சேனலுக்கு லைக் பண்ணுங்கள். அதோடு உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். அப்போ இந்த வீடியோ மற்றவங்களுக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கேன். இது மாதிரி இன்னும் டிஃப்ரெண்ட்டான புதிய புதிய ரெசிபி தெரிஞ்சுக்கொள்கிறதுக்கு எங்களோட ஃபரானிஸ் கிச்சன் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அதோட சைடில் வர பெல் பட்டனையும் கிளிக் பண்ணி வைங்க. அப்போ உங்களுக்கு நாங்கள் போடுற அடுத்தடுத்த புதிய புதிய ரெசிபியை உடனுக்குடனே பார்த்துக்கொள்கிறதுக்கு ஏழுமாவும். இது மாதிரி இன்னொரு டிஃப்ரெண்ட்டான புதிய ரெசிபியாண்டு எடுத்துக்கொண்டு வரும் வரைக்கும் see you next video and thanks for watching.